சட்டவிரோதமாக செயல்படும் ஸ்கேன் மையங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஆக்ஷன் எய்ட் அமைப்பின் சென்னை மண்டல செயலாளர் எஸ்தர் மரிய செல்வத்திடம் செய்தியாளர் மிருணாளினி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஸ்கேன் சென்டர்ஸும் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கேன் சென்டர்ஸ் தானா? இப்போ தமிழகத்தில் சுமாராக 4855 ஸ்கேன் சென்டர்ஸ் இருப்பதாக நமக்கு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இதுதான் சரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக கிடையாது. எனக்கு இது பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த ஸ்கேன் சென்டர்ஸ் நமக்கு கணக்கில் வந்திருக்குது. கணக்கில் வராத எத்தனையோ ஸ்கேன் சென்டர்ஸ் நகர்ப்புறங்களில் குறிப்பாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் சட்டப்படி, அதாவது இந்த பிறப்பு விகிதத்தை நம்ம குறைப்பதற்காக பிசிபிஎன்டிடி ஆக்ட் இருக்குது. இந்த சட்டமானது சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவது ஒரு நமக்கு மிகவும் பெரிய கன்சர்னாக நான் பார்க்குறேன். இப்போ வேறு என்ன தேவைகள்லாம் இருக்குது தமிழகத்தில்? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டங்களை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்? இப்போ இந்த சட்டங்களை வலுப்படுத்தணும் அப்படின்னாக்கா, இந்த சட்டம் சரியான முறையில் நிறைவேற்றப்படணும் அப்படின்னாக்கா, இந்த சட்டத்தின்படி கண்காணிப்பு குழுக்கள்லாம் நமக்கு அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இந்த சட்டத்தில் இருக்குது. ஆனால் நடைமுறையில் நம்ம பார்த்தோம்னா இந்த கண்காணிப்பு குழு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் அமைக்கப்பட வேண்டும். குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குழுக்கள் எந்த அளவுக்கு ஸ்கேனிங் சென்டர்ஸ் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்றதும் நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னாக்கா 60 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரியான கண்காணிப்பு குழுக்கள் சந்திக்கணும். அவங்க பொதுவாக அவ்வளவா சந்திக்கிறதில்ல. அவங்க இந்த மாதிரியான நேரத்தில் சந்தித்து பேசினாதான் ஸ்கேன் சென்டர்ஸ் சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சரியான முறையில் இயங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்காணிக்க முடியும்.